உலகத் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். கீபோர்ட் படிக்கிற ஆர்வம் இருக்கிறார்களே யாராவது, அல்லது கீபோர்டை படித்தார்கள், இல்லாட்டி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காதாக்கள், சிலவோட அந்த அனுபவம் கிடைச்சும் அந்த கீபோர்டை வாசிக்க முடியாதோ, கேள்வி ஞானத்தில் அதை உணர்ந்து வாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் உரிய சரியான ஒரு தீர்வாக தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் அமைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இன்றைக்கு அந்த கோட்ஸ் அண்ட் என்ன ஸ்கேல் அண்ட் என்ற ஒரு விளக்கத்தை மிக மிக எளிமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட மூளையில் உங்களோட சிந்தனையில் எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை நினச்சிக்கொள்ளுங்க. நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஒரு சில சின்ன நுட்பமான விஷயங்கள் தான் இந்த பெரிய மியூசிக் சாம்பிராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இது வாசிக்கிறதுக்கு அந்த புரிதலுக்கும் மிக மிக இலகுவாக இருக்கும். இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். கீபோர்டை பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இந்த கருப்பு கட்டை மற்றும் அந்த வெள்ளை கட்டைகள் இருக்குது. இது கீபோர்டை அடையாளப்படுத்துறதுக்கும் அந்த நோட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குமே தவிர உங்களோட கைகளால் இலகுவாக பிடிக்கிறதுக்குமே தவிர அதை விட்டு போட்டு இது வேறையா அது வேறையா நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லாமே அதுக்குரிய எந்த வெள்ளைக்கட்டைக்கு இருக்கிற அதே பெறுமதி கருப்பு கட்டைக்கும் அதே பெறுமதி இருக்குன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக ஸ்கேலை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ஸ்கேல்ண்டா என்ன, ராகம்ண்டா என்ன. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வாசிக்கிற ராகம் மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. மேஜர் ஸ்கேல்ண்டா ஒன்றுமில்லை, அந்த மேஜர் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய சுரங்களை நம்ம அடையாளப்படுத்தி தெரிஞ்சு கொள்கிறது தான் இருப்பையில். அந்த சுரத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா அது ஒரு பாட்டு, ஒரு ராகம்ன்றது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ராகத்தில் வர அந்த நோட்டை நாங்கள் இந்த மேஜர் ஸ்கேலை அப்படியே நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பார்க்க நேரம் சங்கராபரணம் என்ற ராகத்தில் இருக்கிற அந்த நோட் தான் இங்கே மேஜர் ஸ்கேலாக இருக்குது. ஸோ கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, அந்த சுரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நோட்ஸ்கள் ட்ரெண்டுக்கும் உண்டாக இருக்குது. ஆனால் பேர் தான் வேறு ஆனால் விஷயம் ஒன்று தான். மியூசிக்ன்றது எல்லாத்துக்குமே கொமன் தான். பட் அதை நம்ம வெவ்வேறாக பிரித்து படிக்கிறோம், ஒரு சாயலில் அதை படிக்கிறோம், ஒரு கலர் மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன டூலை பாவிக்க போகிறேன். அதாவது மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறேன், கர்நாடக சங்கீதத்தில் சங்கராபரணம்னு சொல்கிறேன். இந்த ராகத்தில் வர இந்த விஷயத்தை நான் கீபோர்டில், சரியா, இந்த கீபோர்டில் ஒவ்வொரு நோட்டில் இருந்து நான் வாசித்து காட்ட போகிறேன். 12 நோட்டுக்குள்ளே 12 நோட்டு இருக்குது. 12 நோட்டில் இருந்து அந்த ராகத்தை வாசிக்க முடியும். பெஸ்ட்டாக ராகத்தை தலையில் நம்ம ஏற்றினோம்டா காதுர ஞானத்தோட நம்ம கைகளால் அந்த ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க, இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்க. அதை கர்நாடக சங்கீதத்தில் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் ஒரு நோட்டுலேருந்து ஒரு நோட்டு எத்தனை நோட்டு ஏறுது எத்தனை நோட்டு இறங்குதுன்ற வச்சு கொண்டு தான் அந்த நோட்டை நம்ம அந்த பாடல் உருவாக்கப்படுறது, மெட்டுக்கள், அந்த டியூன்கள், அந்த ராகங்கள் எல்லாம் வேறுபடுது. உதாரணமாக ஒவ்வொரு நோட்டரையும் பெறுமதி அரை என்ற பாயிண்ட். 2 நோட்டுன்னா 1. அப்போ மொத்தம் 12 சுரஸ்தானங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு கொண்டு நம்ம இந்த விஷயத்தை இலகுவாக புரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க பியானோ வியூக்குள்ளே போவோம். உங்களுக்கு நான் இந்த மேஜர் ஸ்கேலை நான் வாய்ச்சி காட்டுறேன், அதுக்குள்ளே வர கோட்ஸை நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது ரூட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பிக்கிற நோட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை பெருசாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அந்த ராகம், அந்த ஸ்கேலுக்கான நோட் ஆரம்பிக்கிற இடம் தான் ரூட் நோட். இப்போ இதில் நம்ம பொதுவாக எல்லாருமே சீலேருந்து ஆரம்பிப்பாங்க, அது ஒரு இயல்பு. அப்போ சீலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சி மேஜர் ஸ்கேலை வாசிக்கிட்டா எல்லோரும் வாசிப்பீங்க, எல்லாருமே வாசிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தந்திரம், அந்த நுட்பத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதான் இது இருக்க பாயிண்ட். இப்போ நம்ம செய்ய வேண்டியது சீலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது சரிகம பதனிசன்னு சொல்லி அதில் வாசிக்கிற நேரம் உங்களை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிகம பதனிசல்ல அதுக்கு வைக்கிற பேர் தான் சரிகம பதனிசை. அதை வச்சு நீங்கள் எடுத்துதாங்க. அதை இப்படி ஒரு சவுண்டாக எடுங்க. நான் இது வாசிக்கிறதுக்காக சரிகம பதனிசை சொல்கிறேன், நீங்கள் அதை பெருசாக எடுக்க வேண்டாம். சரிகம பதனிச சனிதப மகரிச இந்த ராரா முடிஞ்சு 12ல் ஒரு நோட்டை நம்ம வாசிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த அறியக்கூடிய நோட் என்ன, சி ஷார்ப் அல்லது டி ஃப்ளாட். ஸோ இதில் இருந்து வாசிப்போம். சவுண்ட் காண மாதிரி கொஞ்சம் கூட்டுவோம், கொஞ்சம் திரும்ப வாசிக்கிறோம். இது சி ஷார்ப். இப்போ 3வது நோட்டில் வாசிக்க போகிறோம், டியிலேருந்து வாசிக்க போகிறோம். சரி கம பத நிச சனி தப மகரிச. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்த டி ஷார்ப். சரி கம பத நிச சனி தப மகரிச.
அப்போ டி ஷார்ப்பும் பார்த்தாச்சு. அடுத்து ஈலேருந்து வாசிப்போம். ஒரு நோட் மாறினாலும் அது டியூன் மாறும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிழைக்கும், அது சரியான நோட்டுக்கு வராது. அப்போ பாருங்க, இதுதான் மியூசிக். இதுதான் நீங்கள் யோசிக்கணும். அடுத்து ஈல வச்சாச்சு எஃப். இது சரி வராது, இதுதான் சரி வருது. அப்போ பாருங்க, அப்போ எஃப்க்கும் பாய்ச்சாச்சு. அடுத்தது இது பிழைக்குது பாருங்க. ஸோ இதில் நோட்டு தான். அப்போ எஃப் ஷாப்புக்குரியது. சரி கம ஒரு பிழைக்குது ஒரு நோட். சரி கம மக மரிச. திரும்ப சரியா வாசிக்கிறேன். சரி கம பதனிச சனி தப மகரிச. ஓகே, இதுவும் பாய்ச்சாச்சு. அடுத்தது அது சரியா வருது. ஜிக்கா சரி கம பதனி, நீ இங்கே வருது ஒரு நோட் மாதிரிதான். சரி கம பதனிச சனி தப மகரிச. பார்த்தீங்களா, எப்படியும் ஒரு வெள்ளைக்கட்டை கருத்தக்கட்டை சம்மந்தப்படாமல் வாசிக்கலாம். சரியா? இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன ராகம்? சங்கராபரணம் ராகத்தில் தான் இந்த 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 ஸ்கேல் சரிங்க வச்சு வருது. சரியா? அதான் மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறேன். அடுத்தது வர போகிறோம். இங்கே ஜி ஷாப் பிழைக்குது. சரி கம இங்கே வருது. சரியா? சரி கம பதனிச சனி தப மகரிச. அவரை காதால் கேட்டு கரெக்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். ஏன் பாடமாக்கி வச்சுக்கிறல. சரி கம பதனிச சனி தப மகரிச. ஓகே, நீ உடனே செக் பண்ணி பாருங்க, உள்ள கரெக்டாக இருக்கும். அடுத்து ஏக்கி சரி கம, இது இல்லை, இதுதான் சரி. சரி கம பதனிச சனி தப மகரிச. அப்போ ஏயும் பார்த்தாச்சு. ஏ ஷாப் இல்லாட்டி பி ஃப்ளாட். சரி கம பதனிச சனி தப மகரிச. சரி கம பதனிச சனி தப மகரிச. அடுத்த லாஸ்ட் நோட், 12வது நோட். சரி கம சரி கம சரி கம சனி தப மகரிச. சரி கம பதனிச மகரிச. மொத்தம் 12 நோட்லையும் சங்கராபரணம் பாய்ச்சிருக்கிறான். இதே விஷயந்தான் இங்கே லோ பிச்சில் இருக்கு. சவுண்டு தான் வித்தியாசம். உதாரணத்துக்கு சரி கம பதனிச, இதே டோன் இங்கே. அது ஹை நோட்டில். அப்போ சவுண்டு தான் வித்தியாசம். டோனுன்ற அந்த நம்பர் ஆஃப் அந்த அதிர்வன், சரியாக சொல்ல போனால் ஃப்ரீக்வன்சி மெகாஹெர்ட்ஸ், அது வந்து கரெக்டாக இருக்குது. சி ஏண்டா சி தான். இதில் சி, இதில் சி, இதில் சி, எல்லாம் ஒரே சி தான். ஸோ அந்த டோன் சவுண்டெல்லாம் உண்டு தான். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு அதாவது இதில் இவங்க இந்த இருக்கிற நோட்ஸில் இந்தந்த நோட்டை பயன்படுத்தி ஒரு பாட்டை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இந்த டோனுக்குரிய நோட்டை, இந்த டோனுக்குரிய டோனலுக்குரிய நோட்டை பயன்படுத்தி பாட்டை உருவாக்கியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து சி மேஜர் ஸ்கேல் இருக்குன்னு சொல்லலாம், சங்கராபரணம் ராகம். அது எப்படி அந்த சங்கராபரணம் ராகம் என்று நம்ம அதை கண்டுபிடிக்கிற அது எப்படி இவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால், முதலாவது எங்கன்னா ஒரு ரூட் நோட் எடுங்க. ரூட் நோட்டுன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற நோட்டை எடுத்துட்டு அந்த நோட்டிலேருந்து அடுத்ததாக வர நோட் எத்தனையாவது நோட்டாக வரணுமெண்டா 1 2 3 ஏண்டா ஒரு நோட்லேருந்து ஒரு நோட்டை விட்டு தான் அடுத்த நோட் வருது அந்த ராகத்தின் படி. இந்த நோட் பாவிக்கூடாது. இது ஹாஃப் நோட். ஆனால் இதுக்கு அடுத்த வர ஹாஃப் நோட் எடுக்கக்கூடாது. சப்போ ஒரு நோட் 1.5 நோட், அதுக்கு பிறகு இந்த நோட்டு வரா இந்த நோட். அப்போ இதில் அர்த்தம் என்ன பாருங்க. அரை 1 தேவையில்லை, 1.5 தேவை, 2 தேவை, 2.5 தேவை, அரை 1.5 2.5, அதுக்கு பிறகு 2.5 3 தேவை, 3.5 தேவையில்லை 4 தேவை, 4.5 தேவையில்லை 5 தேவை.
5 தேவையில்லை, 6 தேவை. அப்போ இது திரும்ப சிக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளவு நோட்டையும் பயன்படுத்துகிறது சி மேஜர் ஸ்கேல். இதே விஷயத்தை நம்ம டீலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் 1 விட்டு தானே வருது. ஸோ இதிலேருந்து ஒரு நோட்டை விடுறோம், இதுக்கு பின்னுக்கு வர ஒரு நோட்டை விட்டால் 2வது நோட்டு வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு நோட்டு விற்றோடனே இந்த நோட்டை விட்டு இந்த நோட்டு வரும். ஸோ அந்த ஆர்டர் படி எத்தனை நோட்டுற வித்தியாசத்தில் அடுத்தடுத்த நோட்டு இருக்குன்றதை வச்சு தான் அந்த ஸ்கேலை அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதிர்வன் இதிலிருந்து எத்தனையாவது அதிர்வன்னா அது இருக்குது, இதிலிருந்து எத்தனையாவது நோட்டா அது வருது. அரை அரைண்டு கணக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளேஷன் உங்களுக்கு சொல்லலாம். அரை நான் ஏற்கனவே சொல்லித்தேன். அரை, 1.5, 2.5, 3, 4, 5, 6. இப்போ நான் சொல்கிற அந்த அமௌண்ட் படி நீங்கள் எந்த நோட்டில் இருந்து அதை எண்ணி வச்சாலும் அதே ஸ்கேல் வரும். அதை பேஸ் பண்ணித்தான் அதான் ராகம். இதை புல்லாங்குழலில் வாய்ச்சாலும் சரி, ஹார்மோனியத்தில் வாய்ச்சாலும் சரி, கிட்டாரில் வாய்ச்சாலும் எதில் வாய்ச்சாலும் இந்த இடைவெளி வித்தியாசம், அது ஆரோகணத்தில், அதாவது ஏறு வரிசையில் எத்தனை நோட் வித்தியாசப்படுறன்ற வச்சுக்கொண்டு தான் இந்த ஸ்கேலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்கேல் தான் டியிலேருந்து வாய்ச்சா இந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கிறது, எஃப்ஷாப்லேருந்து வாய்ச்சா இந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கிறன்றதும் இதுதான். அது ஒரு விஷயமா இருக்கிற அதே நேரத்தில் அதாவது கரெக்ட் பண்ணி கொள்றதுக்கு ஒரு வழி. 2வது என்னன்னு சொன்னால் காதால் கேட்குற. இப்போ நான் இப்போ கண்ணை முடித்து ஏற்கனவே வாய்ச்சும் காட்டிக்கோங்க. கண்ணை முடித்து இந்த டோனை வாசிக்கணும். இது எந்த நோட்டுன்னு தெரியா நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, சீல தான் வாசிக்கணும். அது சரி, அவ்வளோ தேவை வந்துட்டு அதுக்கும் தேவையில்லை. சும்மா பார்த்தீங்களா ஒரு நோட்டு இங்கே வருது. சரியா வாசிட்டேன் ஜி மேஜர் ஸ்கேல்லேருந்து. அவ்வளோ வித்தியாசம். ஸோ இந்த சவுண்டை கேட்டு நான் அதை அனலைஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது மொத்தம் எத்தனை நோட்டு? 1, 2, 3, 4, 5, 6, 7 நோட். 12 நோட்டில் 7 நோட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுது இந்த ராகம். மிச்ச நோட்டெல்லாம் தேவையில்லைண்டு விடுது. 12ல் 7 நோட்டை மட்டும் யூஸ் பண்ணுது இந்த சங்கராபரணம் ராகம், அதாவது ஜி மேஜர் ஸ்கேலுன்ற ராகம். இதே மாதிரி மைனர் ஸ்கேல்லையும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கேலை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணி கொள்ளுங்க. அதை நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இதில் கோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த வெள்ளை நோட் நம்ம ஈஸியாக, அதாவது ஒரு இந்த கீபோர்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், சீல ஆரம்பித்து நீங்கள் சீல முடிப்பீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கட்டையில் வாசிப்பீங்கடா, அது சங்கராபரணம் ஜி மேஜர் ஸ்கேலாக இருக்கும். சீல ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த சாத்தியம் உங்களுக்கு இருக்குது. அதால் இந்த நோட்டுக்குள்ளே கோட்ஸ்ன்றது என்ன, இந்த ஸ்கேலுக்குள்ளே வர ஒரு 3 இல்லாட்டி 4 நோட்டாக தான் இருக்கும், இல்லாட்டா 5, 3, 4, 5 நோட்டாக இருக்கும். சி மேஜர் ஸ்கேலில் 5 நோட்டெல்லாம் வாரது கோட்ஸ் இல்லை. இதுக்குள்ளே என்னென்ன நோட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஒரு நல்ல ஃபீல் வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நோட் எடுக்கணும். ஓகே, இந்த 3 டைம் நான் ஒரே இதில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குதுண்டா, ஸ்வீட்னஸ் கிடைக்குது. அப்போ இது என்ன, ஜி மேஜர் ஸ்கேல், ஜி மேஜர் கோட். அப்போ ஒரு 3 சுரங்களை உண்டா அழுத்துற நேரம் ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு பிரகாசம், ஒரு குரூப் ஆஃப் சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால், ஒரு குழுவாக 3 சத்தத்தை 3 டோனை நம்ம ஒலிக்க வைக்கிற நேரம் அது ஸ்வீட்டாக இருக்குண்டா, அது ஒரு கோட்ஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. அதுதான் ஒரு விஷயம். இப்போ நம்மட இந்த பாட்டில் வந்தால் என்ன கோட்ஸ் வரும், இதில் சி மேஜர் கோட், சி மேஜர் ஸ்கேலுக்குரிய கோட்ஸ் என்ன நெட்டில் அடித்தா வரும். இப்போ இதில் பாருங்கள், சி மேஜர் ஒரு கோட்ஸ். அடுத்த கோட்ஸ் டி மைனர், ஏன்னா வெள்ளையை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அடுத்தது பாருங்கள் என்ன, இ மைனர். அடுத்தது ஜி எஃப் மேஜர், ஜி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். அடுத்தது ஏ மைனர். அப்படி வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு கோட் இருக்கு. இதில் ஒரு கோட் டிம் கோடன் ஒன்று. இந்த டிம் கோடன் ஆக்கள் எந்த யூஸ் பண்ணுறாங்களா இல்லை எனக்கு தெரியலை. பியிலேருந்து நீங்கள் வெள்ளைக்கட்டையை யூஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவில் 2 கட்டை இடைவெளியில் வரும். இதை டிம் கோட்னு சொல்லுவோம். 2 விரலுக்கு முடியல 2 கட்டை இடைவெளி வித்தியாசம் தான் டிம் கோட். ஒரு டிம் கோடும் மற்ற மேஜமைன கோடும் இருக்குது. இதுதான் இதில் தியரி, இதில் விளக்கம். இதை வச்சுட்டு நீங்கள் கூட திங்க் பண்ண வேண்டாம். ஒரு கோட்ஸ் உங்களுக்கு வரலண்டா, அந்த பாட்டுற ஸ்கேலை கண்டுபிடிச்சிங்கண்டா, அந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு கோட்டாக, அந்த ஸ்கேலுக்கு என்னென்ன கோட்ஸ் இருக்கேன் ஃபைன் பண்ணிங்கண்டா, நிச்சயமாக அதில் ஒரு கோட்டாக தான் அந்த பாட்டுக்கு செட் ஆகும்.
அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்படுற நேரம் இந்த ஸ்கேலுக்குள்ளே என்னென்ன கோட்ஸ் வருதுண்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கண்டா ஒன்று உங்களோட மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை வாட்சுக்குள்ள அனுபவத்தில் கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு நான் அதில் ஒன்றையும் பார்க்குறல காதாலுக்கு எடுத்து தட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த கோட்ஸ் ஸ்கேல் ரன் ஆகுது. அதில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, வெரி சிம்பிள் ஐடியா. மற்றாக்கள் ஐடியா வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் மேஜர் கோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல தொடுறீங்கன்னா அந்த கோட்லேருந்து 1 2 3 இந்த கருப்பை பாருங்கள், இதுக்கு அடுத்த கருப்பு தான் வருது. நீங்கள் வேறு வேறையாக பார்த்துருக்கூடாது. இதுக்கு அடுத்த கருப்பு இருக்கும் 1 2 3 3 விட்டுதீங்க. அதுக்கு அடுத்த வார நோட்டை பிடிக்கிறீங்க. நான் சும்மா விரலை மாறி பிடிக்கிறோம், பிரச்சனை கிடையாது. 1 2 3 இருக்கு இந்த 2 கட்டையும் கிடையில. அங்கால திரும்ப 1 2 விடணும். விடுற நேரம் நீங்கள் இங்கே பாருங்க 1 2 3 இஞ்சால 1 2 இப்படி ஒரு அமைப்பில், அதாவது முதலாவது விரலுக்கு 2வது விரலுக்கும் இடையில 3 கட்டையும் 2வது விரலுக்கு இடையில 3வது 2 கட்டையும் முன்னுக்கும் பின்னுக்கும் இதே அமைப்பில் வருமெண்டா அது மேஜர் கோட். இதே மாதிரி எந்த கட்டையிலையும் பிடிக்கலாம். அதாவது கருப்புலேருந்து பிடிக்குமே, இந்த கருப்பை பிடிச்சிட்டோம் 1, இதுக்கப்புறம் 3 விடணும். 1 2 3 விட்டாச்சு, பிடிக்க 2 நோட், இதுக்குள்ள 3 வந்துட்டு தானே, இதுக்கப்புறம் 1 2 கட்டையை விட பிடிக்கிறீங்க. இது என்னன்னு சொன்னால் ஜி ஷார்ப் மேஜர், இதுதான் ரூட். இதே விஷயத்தை மாறி பிடிச்சா மைனர். மேஜர்ண்டா உயர்ந்தது, மைனர்ண்டா தாழ்ந்தது தானே. இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கட்டைகள் வார நேரம் மேஜரும், இந்த அதாவது முதலாவது 2வது விரலுக்கு இடையில் வார கட்டையிலும் அதிகமாக வாரதால் மேஜர் ரெண்டும், முதலாவது 2வது கட்டைக்கு இடையில் குறைவாக வாரதால் மைனர் ரெண்டும் பிடிக்கும். அது கூடுதலாக 3 வரும், குறைவாக 2 வரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் சரி. இப்போ சரி, அதை விடுங்க. இப்போ மைனருக்கு வரும். இதே இடத்த மைனர் பிடிக்கணும், என்ன வேணும், பழமையாக நம்ம 3 விட்டோம், 1 2 3, இப்போ 1 குறைக்கிறோம், இப்போ 2 இருக்குது. அப்போ இங்கே 2 அங்கே 3 வரணும், 1 2 3. இப்போ பாருங்க, இதுக்குள்ள 2 இதுக்குள்ள 3, மொத்தம் எத்தனை, 2 3. ஆகவே இது மைனர். இதே விஷயத்தை இப்படி பிடிச்சா மேஜர், இப்படி பிடிச்சா மைனர். அப்போ ஒரு சின்ன வித்தியாசம் தான் மேஜர் மைனர். மேஜர் மைனர், மேஜர் மைனர், ஒரு வீரர் தான் கூடி குறையுது. ஸோ இந்த மேஜர் மைனர்ன்ற கோட்ஸ் தான் ஆக பேசிக். அது மாதிரி சஸ்பெண்டட் கோட் ஒன்று இருக்கு, நான் அதை காட்டுறேன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ முதலாவது நோட்டுக்கு 2வது நோட்டுக்கு முடியாது, 1 2 விரலுக்கு இடையில் ஒரு நோட்டை விட்டு தொட்டிங்கடா முதலாவது விரல் 2வது விரலும், அது போகிறோம் 1 2 3 4 விட்டு தொட்டிங்கடா, இது சஸ்பெண்டட் போ. இதே விஷயத்தை இந்த விரலை தூக்கி இங்கே மாறி பிடிச்சி இங்கே 1 எடுத்து இங்கே 4 விட்டிங்கடா, இது சஸ்பெண்டட் 2, சஸ்போ சஸ் 2ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும், இது இவ்வளவுதான் இருக்கக்கூடிய மெயினான கோட்ஸ். அதுக்கப்புறம் 7 6 ஓக் அப்படி ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைண்டா அதை கற்றுக்கொள்ளுங்க, செய்யுங்க. அதை விட்டு போட்டு கோட்ஸ்ன்னும் கூட காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. உண்மையாக அதில் இருக்கக்கூடிய மெயின் திங்ஸ் இவ்வளவு தான். இதை எடுத்துகிட்டு நீங்கள் இயல்பாக என்ன உண்டா, நீங்கள் பாட்டை கேளுங்க, உங்களை விரும்பின மாதிரியெல்லாம் வாசிங்க. ஏதோ ஒன்று டச் ஆகும். ஒரு பாட்டை போட்டு தட்டுங்க, டிங் 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 ஏதோ இதெல்லாம் வாசிக்கிற டோனை நான் எங்கேன்னு கண்டுபிடிக்க போகிறேன். உதாரணத்துக்கு தானே, ஓ ஏதோ ஏதோ பார்த்தீங்களா, ஓ ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் 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 போதெல்லாம் இதை போல இந்த சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டுக்கு கூட தெரியுன்னு பார்ப்போம். ரா 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 இந்த நோட் தான் சரியா வருது. சீதான் ஏதோ ராரே 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 இதே மாதிரி இப்போ அதில் இருக்க நோட்டுக்கு நம்மளோட குரலை வளர்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், இந்த வருது கோட்ஸ் பார்த்தீங்களா, வாய்ச்சி முடிக்க கோட்ஸ் அந்த இடத்த வருது. அப்போ இந்த இடத்த வருமன்றது இதான் பழங்கும். நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் செய்யலாது. மற்றது சில இடங்களில் கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சரளி வரிசை வாசிங்க, ஜெண்ட வரிசை வாசிங்க, என்ன ஆதி தாளத்தில் வாசிங்க, ரூபக தாளத்தில் வாசிச்சு பழங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னத்துக்குன்னா உங்களோட ப்ராக்டிஸ்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வாசிக்கலாம், கை ஓடத்தானே வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சரி சரி ரெண்டாவது கை பாகத்தில் அது நீங்கள் பல வாய்ச்சத்தம் பெறும். ஸோ அந்த விஷயங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நான் அது இல்லைன்னு சொல்லலை, பாட்டுகளை வாசிக்கிறது எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஹியரிங் என்ற நாலேஜ் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய வாசிப்பாளராக இருந்தாலும் விஷயமே இல்லை. இதுதான் விஷயம். சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா இல்லையா? கோட்ஸ் என்றானே ஸ்கேல் என்றான விஷயம் விளங்கிச்சா இல்லையா? கட்டாயமாக விளங்கிடும். இந்த வீடியோவில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.